அந்தி சாயும் நேரம் நம்ம பொங்கலுக்கு மஞ்சள் வீட்டில் கட்டுறதுக்காக எடுத்துருவோம். இது ஆர்கானிக் மஞ்சளுங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, இதை கடைகளுக்கு விற்பனைக்கு கொடுக்கறதில்ல. நம்ம வீட்டுக்கு தேவையானது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையானது எடுத்துக்கிறதுக்காக நம்ம வந்து வச்சுருக்கோம். அங்கே மேட்டு பகுதியில் கூட இருக்குது மஞ்சள். இப்போது இங்கேயும் இருக்குது. இதெல்லாம் வந்து சாய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து மஞ்சள் முத்தினோன்னா என்ன ஆகும்னா, இந்த மாதிரி சாய ஆரம்பிக்கும். இந்த இலைகள் வந்து பழுத்து காயிற வரைக்கும் நம்ம விட்டுறணும். இது எப்படா இது பச்சையாக இருக்குது, இது இப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நாங்கள் வந்து ஏப்ரல் மாதம் சித்திரை பட்டத்தில் நாங்கள் நடவு பண்ணிட்டோம். சித்திரை வைகாசி, ஐ திங்க் வைகாசி ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து இதை நட்டுட்டோம். ஏன் இப்படி கரெக்டாக சொல்கிறேன்னா, எனக்கு சர்ஜரி ஆச்சு. என் சர்ஜரிக்கு அப்புறம் தான் நாங்கள் இதை நட்டோம். தட் இஸ் ஏப்ரல் 19க்கு மேலே தான் இதை நட்டோம். இது வந்து அதுக்கும் அப்புறமா ஜூலை மாதம் நம்ம போட்டோம். ஸோ அந்த 2 மாத இடைவெளி இருக்கு இல்லையா, இது இன்னும் முத்துறதுக்கு டைம் ஆகும். இது எதுக்குன்னா, பச்சை மஞ்சள் கொஞ்சம் கண்டினியூஸாக நமக்கு கிடைக்குமேங்கிறதுக்காக கேப்பில் நம்ம நட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த மாதிரி பழுத்ததுக்கப்புறம் இப்போ எடுத்துடலாமேன்னு கேட்பீங்க. பழுத்ததுக்கப்புறம் எடுக்கக்கூடாது. இதை என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி காஞ்சிடணும். இப்படி காஞ்ச உடனே இந்த அடித்தண்டு காயறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே என்ன பண்ணுவோம்னாக்கா, அடித்தண்டை அதை இது வரைக்கும் கட் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலாக உங்களுக்கு இதில் மஞ்சள் கிழங்கு தெரியுது பாருங்கள். இதை வந்து கட் பண்ணி அப்படியே காய விட்டுருவோம். இப்போ வந்து இந்த தண்டு வந்து பச்சையாக இருக்குது. இப்போ இதை வந்து இப்படி நறுக்கிடுவோம். ஒரு அடி விட்டு நறுக்கி விட்டுறணும். இப்போ எல்லாம் இது ஒன்றுக்கு மட்டும் நாங்கள் பண்ண போகிறதில்ல. இது இன்னும் ஒரு வாரத்தை இதெல்லாம் காஞ்சிடும். காஞ்ச உடனே கட் பண்ணிவிடுவோம். ஒரு ஜான் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிவிடுவோம். அப்போது அந்த தண்டில் இருக்கக்கூடிய சாரெல்லாம் போய் முத்திடும். தண்ணியும் வந்து நாங்கள் விடுறதை நிறுத்திடுவோம். அதை கட் பண்ண உடனே கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து அதை கட் பண்ணிவிட்டு விட்டுருவோம். அது அப்படியே காயட்டோன்னு விடுவோம். 3 வாரம் காஞ்சதுக்கப்புறம் 3ஆவது வாரம் தண்ணியை விட்டு அப்படியே மஞ்சளை வந்து ஆட்டி பிடுங்கி எடுத்துருவோம். அப்போ தான் வந்து மஞ்சள் வந்து உங்களுக்கு நல்லா முத்தி இருக்கும். ஸோ இந்த மாதிரி காஞ்ச மஞ்சளை வந்து கட் பண்ணணும் நம்ம. நீங்கள் பேசிகிட்டே இருக்காங்க, தான் நான் ஒன்றை மட்டும் அறுத்து காமிக்கிறேங்க. அறுத்து காமிங்கக்கா. அறுத்துட்டாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ்அப்லேயும் காமிச்சிடுறேன். இந்த மாதிரி அறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த தண்டில் இருக்க சாறு போய் மஞ்சள் கெட்டியாகி முத்திடும். 3 வாரம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஆக்சுவலாக வந்து லக்ஷ்மி அக்கா வந்து நோண்டிகிட்ருக்குறாங்க. உங்களுக்கு சொன்ன மாதிரி நாங்கள் இது எல்லாத்தையுமே வந்து அறுத்துருவோம். இப்போ இது ஏன் லேட்டாக போட்டோன்னா, ரொம்ப முத்தின பிறகு எடுத்த மனசு தாங்காதில்ல நமக்கு. ஐயோ, நம்ம